முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தர சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எது இருக்குது என்னுடைய முதல்ல கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எதை கொடுப்பீங்க? காசு கொடுப்பீங்களா? ஒருத்தர் சொன்னாங்க, நாங்க ஊழியத்தெல்லாம் தாங்குறோம் பிரதர், ஊழியத்தெல்லாம் நிறைய ஊழியக்காரங்க நாங்க தாங்குறோம், பைபிள் அப்படியே போட்டு வாட்டர் பட் இங்குதான் கேட்கிறாரு. இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. அவர் சொன்ன இயேசுநாதரன் அவர் வந்து வியாதிகளை குணமாக்குறது எதாவது செய்யறதுன்னா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாங்க. இவங்க நிறைய பேர் வியாதிஸ்தரு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு, இது என் வேலை இல்ல, நான் எங்க போறேன், என் வேலை என்னது, ராஜ்யத்தை கட்டுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் சொல்றாரு. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு அதை நோக்கி ஓடுறாரு. இப்ப ரட்சிக்கப்பட்ட நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசுவை பத்தி சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன வாய் வரல. ஏன்னா நம்ம பாதைகளே நம்மளுடைய பிரச்சனைகளே நம்மளை மேற்கொண்டு நம்மளை அமைக்கி இருக்கிறதுனால, கர்த்தர் மேல வச்சு நமக்கு நம்பிக்கை இல்லாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தோம் அப்படின்னா, வேதம் சொல்லுது, அப்பா நான் இந்த காரியத்தை ஆண்டவருக்காக செய்ய போறேன், நிச்சயமா என்ன வராது, நஷ்டம் வராது. ஏன்னா அவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்டவர் நம்ம எனக்குள்ள இருக்கும் போது நம்ம வந்து வீடு கொண்டு எந்திரிக்க வேண்டாமா? வாசிக்கலாம். லூக்கா 36 ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது செல்வருமாய் இருந்தால், ஏறக்குறைய 84 வயதுள்ள விதவை தேவாலயத்துக்கு நீங்காமல் இரவு பகல் உபவாசத்துக்கு ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால், அவளும் அந்த நேரத்தில் வந்து இருந்து கர்த்தரை புகழ்ந்து மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் போது இந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாங்க, இவங்க நல்லா வாழ்ந்தவங்களா அப்படின்னா அந்த தீர்க்கதரிசி இல்ல, கல்யாணம் முடிச்சு 7 வருஷம் தான் புருஷனோட இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 84 வயசு. அப்ப அந்த 84 வயசுடைய அந்த பாட்டி இந்த தீர்க்கதரிசி பிறந்திருக்கிறது மீட்பை கொண்டு வரும் சொல்லி அதுக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு தீர்க்கதரிசி. அப்ப தீர்க்கதரிசி பாக்குற பார்வையே எப்படிப்பட்டதா இருக்குது, வித்தியாசமா இருக்குது. இந்த இயேசுவை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால இவங்க என்ன செய்யறாங்க, இது வரைக்கும் அந்த அம்மா அப்படி சொல்லவே இல்ல. வருவாங்க, மண்டபத்துல தங்கி இருக்கிறாங்க, அவங்க வந்து உபவாசம் பண்றாங்க. ஏன்னா நிறைய நேரங்கள்ல உபவாசம் பண்றாங்க, ஆராதனை பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க. ஆனா அந்த தீர்க்கதரிசி என்னைக்கு அந்த இயேசுவை பார்த்துட்டாங்க அப்படின்னு, அவளும் அந்நேரத்தில், அதாவது இயேசுவை வந்த நேரத்துல வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருக்கும் யாவருக்கும் அவரை குறித்து நாம பேசுறோம். நம்மளுக்கு அந்த அம்மா மீட்பு வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. நம்மளுக்கு மீட்பு வந்தாச்சு. மீட்பு விசுவாசிக்கிற நம்ம வாயை அடைச்சுக்கிட்டு சொந்த பிள்ளை நம்மகிட்ட சொந்த பிள்ளைட்டு நம்மளால பேச முடியும், சொந்தக்காரங்க நம்மளால பேச முடியல, கட்டின வீட்டுக்காரர்கிட்ட பேச முடியல, கட்டின புருஷன்கிட்ட பேச முடியல, அம்மாட்ட பேச முடியல, அப்பாட்ட பேச முடியல. இப்ப நம்ம எங்க போய் பேசுவோம்? நாம என்ன செய்யணும்? நமக்கு நன்றி இருக்குதா? நம்மளும் கடவுளை பார்த்து தேங்க்ஸ், நன்றிப்பா, தேங்க்ஸ்ப்பா, இன்னைக்கு நான் எனக்கு வந்து புதுசா கார் கொடுத்ததுக்கா நன்றிப்பா, புதுசா பைக் கொடுத்ததுக்கா நன்றிப்பா. இப்படிதான் நன்றி சொல்றமே தவிர நன்றி செய்யற மனசு நன்றி செய்யணும். எப்படி செய்ய போறோம், எப்ப இருந்து செய்ய போறோம்? நிறைய ஊழியக்காரங்க மறைச்சு சொல்றாங்க. நிறைய என்ன சொல்றாங்க அப்படின்னா, அழைப்பு இல்லாம ஊழியத்துக்கு வரக்கூடாது. அவர் கண்ணுல என்ன இருந்து அது நீக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் ஊழியத்துக்கு வந்தாரு. நமக்கு
நிறைய பிரச்சனைகளை மறைச்சிருக்கிற மீன் செதில் மாதிரி இருக்கிற அந்த கண்ணு மறைச்சிருக்கிற பிரச்சனை மாதிரி தோணும். அதாவது கிளியர் விஷன் கிடைச்சது அப்படின்னா என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு மறைவு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அந்த கண்ணுல இப்படி மறைச்சிருக்கு அப்படின்னா எதிர்த்தாப்புல இருக்கிறது என்னன்னு கிளியரா தெரியும். நம்மளுக்கு கிடைக்காததுனால, அதாவது எதிர்காலத்தை குறிச்சு என்னன்னு தெரியாம இருக்கிறதுனால நமக்குள்ள அந்த செதில்ங்கிறது நம்மளுக்கு நீக்கப்படும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரகாசமான மனக்கண்ணு திறக்கப்படணும். அப்ப அந்த மனக்கண் திறந்தாதான் நான் போற இடம் எப்படிங்கிறது ஃபுல்லாவே எனக்கு தெரியுது. நீங்க வாழ போற வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் வேதம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. தாவீது சொன்னா அத்தனை தாவீது இயேசுவை பார்த்தானா? இல்ல. தாவீது சொன்னா சங்கீதம் நம்ம ஃபுல்லா படிச்சிருக்கிறோம், வட்டம் படிக்கணும், 23ஆம் சங்கீதத்தை வாசிக்கிட்டே இருக்கணும், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். நான் கடைசி வசனம் என்ன சொல்லுது? ஜீவனுள்ள நாளெல்லாம். இப்ப நம்மளுக்கு என்ன தொடரும்? இங்கிலீஷ் பைபிள் வாசிச்சு பாருங்க. ஷேர்லி அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பா கண்டிப்பா இதான். பயப்படாத, கண்டிப்பா நீ உயிரோட இருப்ப. பயப்படாத, கண்டிப்பா நீ செய்யறது வாய்க்கும். பயப்படாத, கண்டிப்பா உன் பிள்ளைங்க கல்யாணம் நல்லா நடக்கும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படிங்கிறப்ப அந்த தாவீதுக்கு இருந்த அந்த ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு வாழ்க்கையில இல்ல. ஒருத்தர் சொல்றாரு, நிறைய பிரதர் அப் அண்ட் டவுன்ஸ் நான் பார்த்துட்டேன். வேதம் சொல்லுது நீதிமானுடைய பாதை நம்மளுடைய பாதை ராஜபாதை. ஒரு ராஜா போறப்ப ரோடு எப்படி இருக்கும்? அப் அண்ட் டவுன்ஸா இருக்கும். இப்படிப்பட்ட ரோட்ல அப் அண்ட் டவுன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில பிரதர் நான் அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டேன். இது ஒரு கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளை சொல்லலாமா? இப்படி சொல்றோம் அப்படின்னா, இது சாட்சியா நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்மள பார்க்கிறவங்க, நம்ம சொல்ற சாட்சியை கேட்கிறவங்க ஐயோ நமக்கும் இப்படிதான் ஆகுமா? அந்த மாதிரி வாழ்க்கையில அப் அண்ட் டவுன்ஸ் கிடையாதுங்க. இப்பதான் சொன்னேன், இப்பதான் நம்ம வார்த்தை சொல்லிச்சு. நீதிமானுடைய இதுல நடுப்பகல் வரைக்கும், நடுப்பகல் வரைக்கும். அப்ப நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி.